ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் சாம்பார். இந்த சாம்பார் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதோடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சாம்பார் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொங்கல், வடை, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் 1 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இது சரியாக 150 கிராம் அளவு இருந்துச்சு. இது கூடவே நல்லா பழுத்த 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்புக்கு நான் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு மத்து வச்சு பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பாருங்கள், பருப்பு நல்லா இந்தளவுக்கு குலைவாக இருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது 5 பல் பூண்டை உரலில் ரஃப்பாக இடித்து எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் தூள். நான் கடையில் வாங்கின ரெடிமேட் சாம்பார் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமோ நீங்கள் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிரும். இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ நீங்கள் அந்த காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட வதக்கி விடுங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி மல்லி இலையை ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை சேர்க்கறனால நம்ம சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ காய் ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் நல்லா கொதி வந்ததும் இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். இந்த டேஸ்ட்டில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம சாம்பார் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you.